தலைப்பு: அந்த வீட்டின் கடைசி விளக்கு. கதை: மகிழ்ச்சியான மாலையில் விஷால் தனது நண்பர்களுடன் டைரக்கிங் முடித்துவிட்டு வெள்ளிக்கிழமை விடுமுறையை கொண்டாட வீட்டிற்கு திரும்பும் வழியில் அசாதாரணமாக அவன் வண்டி செங்குத்தான ஒரு சிறிய கிராம பாதையில் பழகாத ஒரு வழியில் கெட்டுப்போகிறது. வண்டி சரி செய்ய முடியாத நிலையில் மழை கொட்டிவிட்டு காற்று மின்னலுடன் ஒரே மூர்க்கமாக நடக்கிறது. அவளிடம் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு மங்கலான வெளிச்சம் மலைகளின் நடுவே தெரிகிறது. அது ஒரு சின்னதாய் வீடு போல தெரிகிறது. விஷால் தன்னுடைய நண்பர்களுடன் வீட்டை நோக்கி பயணிக்கிறார். வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். கதவை திறந்தவர் ஒரு வயதான பாட்டி. இங்கே தங்கலாமா என்று கேட்டதற்கு பாட்டி, சரி, உங்களை மட்டும் உசுரோடு அனுப்பிடுறேன். ஆனால் ஒரு விஷயம், இந்த வீட்டில் இரவு 12 மணிக்கு பிறகு எந்த அறையிலும் வெளிச்சம் இருக்கக்கூடாது. விளக்கை அணைத்து வைக்கிறீர்கள் என்று பயமூட்டும் குரலில் கூறுகிறாள். விஷாலும் நண்பர்களும் அதை சும்மா பயமுடக்கிய மண்கதையோ என்று நினைத்து ஹசப்படுகிறார்கள். அவர்கள் வீட்டின் இடையில் இருந்த ஒரு பெரிய மண்டபத்தில் செட்டில் ஆகி ஒரு விளக்கை ஏற்றி பேசிக்கொண்டே சிரித்துக்கொண்டே இருந்தனர். நண்பர்களில் ஒருவரான கெளதம் பாட்டி சொன்னதைப் போல் 12 மணிக்கு விளக்கை அணைக்க சொல்கிறார். ஆனால் மற்றொரு நண்பன் ஆதி இதை கேலி செய்து, இது ஒரு ஜோக்குதான் என்று விளக்கை விடாமல் வைக்கிறான். சும்மா ஒரு நிமிடம் சிரிப்பு நிறைவடைந்தது. அறையின் குளுமையான காற்று சரியாக மாறினது. விளக்கின் ஒளியில் பாட்டியின் மெல்லிய குரலின் எதிரொலியும், அல்லீது உங்களுக்கு ஒரு பயங்கரமான விலை கொடுக்கணும் என்று எங்கோ அறையின் அடியில் கத்துகிறாள் போல தெரிகிறது. அப்பொழுது நிகழ்வுகள் புயலாக மாறுகிறது. அறையின் கண்ணிலிருந்து திடீரென்று மர்மமான கை எங்கிருந்து தோன்றுகிறது. ஒளியின் சுற்று வெளிச்சத்தில் சில குருதியான கைகளும் மரணத்தின் முகமும் தென்படுகின்றன. ஒரு நண்பன் தன் அடிக்கடி கைப்பிடிக்கும் போது அதை உணர்கிறான். அவனை பிடித்தது அவனது நண்பர்கள் அல்ல. என்னதான்? அவர்கள் கொடூர குரலுடன் விளக்கை அணைக்க நேரத்தை கழித்து நிமிடங்களில் அறையில் இருக்கும்போது ஒரு மர்ம ஆவி வெளியேறும் கண்ணில் தெரிகிறது. அடுத்த காலையில் அவர்கள் அதே அறையில் விழித்தனர். ஆனால் அந்த பாட்டி காணாமல் போயிருந்தார். வீடு எப்போதோ காலியாக இருந்தது போல சிதைந்திருந்தது. தொலைவில் காணப்படும் ஒரு மரத்தின் அடியில் ஒரு பழைய விளக்கு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த விளக்கின் மீது வெறும் வார்த்தைகள்: ஒளியை மறந்துவிட்டவனின் ஆவி இங்கே நிற்கிறது. முடிவு: இந்த கதை ஒரு திகில், மிரள வைக்கும் இறுதியில் மகிழ்ச்சியோ துக்கமோ இல்லாத ஒரு மர்மக் கதையாக இருக்கிறது. சிறு விளக்கினால் உருவாகும் மிரள வைக்கும் பயம் நீங்கள் அணைக்கும் வரை தொடரும்.